அண்ணனை கண்டந்துண்டமா வெட்டி காணாம்பணமாக்கி இருக்காரு இங்க ஒரு தம்பி. பாசக்கார தம்பியோட பகைக்கு காரணம் பெண்ணால வந்த வினையா அல்லது சொத்தால விளைந்த பகையா? திருப்பூர் மாவட்டம் தொரவலூர் நெடுஞ்சாலையில் உள்ளது அந்த குளக்கரை. பறவைகளின் கீச் சத்தத்தையும் நீரின் சலசலப்பையும் கேட்டு பழகிய அந்த இடம் அன்று போலீசாரின் பூத் சத்தத்தாலும் ஹாரன் சத்தத்தாலும் அதிர்ந்து கிடந்தது. மீட்பு படையினருடன் அங்கு வந்திருந்த காவல்துறையினர் அந்த குளத்தில் இறங்கி தேடுதல் வேட்டையில் இறங்கினார்கள். சிறிது நேரத்திலேயே 2 சாக்கு மூட்டைகள் கைப்பற்றப்பட்டன. அதில் கண்டந்துண்டமாக மனித உடல் பாகங்கள் கிடந்திருக்கிறது. அந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் தென்னந்தோப்புக்குள் இருந்த பாழடைந்த கிணற்றில் ஒரு மனித தலை மட்டும் மீட்கப்பட்டிருந்தது. ஆம், நடந்திருப்பது ஒரு கொடூர கொலை. கொல்லப்பட்டவர் கோவிந்தசாமி. 54 வயதான இவர் 8 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர். இவருக்கு திருமணம் முடிந்து மனைவி மற்றும் 22 வயதில் பிரவீன்குமார் என்ற மகனும் உள்ளனர். கோவிந்தசாமி நண்பர் ஒருவரின் கம்பெனியில் மேலாளராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். இந்நிலையில்தான் கடந்த 19ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்ற கோவிந்தசாமி 20ஆம் தேதி இரவு வரை வீட்டிற்கு வரவில்லை. ஆனால் அவரின் மொபைலில் இருந்து வாட்ஸ்அப்பின் மூலம் அவரது மகன் பிரவீன்குமாருக்கு நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்கள் என ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. தந்தையின் இந்த குறுஞ்செய்தி மகன் பிரவீன்குமாருக்கு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. காரணம், கோவிந்தசாமிக்கு மொபைலில் இருந்து மெசேஜ் அனுப்ப தெரியாது. அது மட்டுமல்லாமல் தந்தையின் போனில் இருந்து பிரவீன்குமாருக்கு வந்த மெசேஜ் ஃபார்வர்ட் மெசேஜ். இதனால் சந்தேகமடைந்தவர் தந்தைக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என பயந்து போய் 20ஆம் தேதி இரவே அவிநாசி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கோவிந்தசாமியின் மொபைல் போனை டிராக் செய்திருக்கிறார்கள். அது ரமேஷ் என்பவரின் தென்னந்தோப்பை காட்டிக் கொடுத்திருக்கிறது. ரமேஷ் வேறு யாரும் இல்லை, கோவிந்தசாமியின் பங்காளி. அவரை அழைத்து விசாரித்தபோது அண்ணன் கோவிந்தசாமி இன்று மாலை என்னை பார்த்துவிட்டு உடனே வீட்டுக்கு சென்று விட்டார் என சாதுவாக பதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் போலீசாருக்கு ரமேஷ் கூறியதில் துளியும் நம்பிக்கை இல்லை. தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் கோவிந்தசாமி ரமேஷுடன் சென்றதை பார்த்ததாக பலர் உறுதிபட கூறியிருக்கிறார்கள். அந்த தகவலை ஆமோதிக்கும் விதமாக அவரின் செல்போன் சிக்னலும் மறுபடியும் ரமேஷின் தென்னந்தோப்பையை காட்டிக் கொடுத்திருக்கிறது. இதனால் ரமேஷின் மீது போலீசாருக்கு சந்தேகம் வலுத்திருக்கிறது. உடனே அவரை அவிநாசி காவல்துறையினர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் ரமேஷ் கோவிந்தசாமியை கண்டம் துண்டமாக வெட்டி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதோடு சடலத்தை மறைக்க அவர் கையாண்ட முறை போலீசாரையே ஒரு கணம் நடுநடுங்க வைத்தது. ரமேஷ் சடலத்தின் கால், கை, தலை என வெட்டி கூறு போட்டிருக்கிறார். அவை எல்லாவற்றையும் தனித்தனி சாக்கு மூட்டையில் கட்டியிருக்கிறார். நண்பர் ஒருவரிடம் வாங்கிய ஸ்கூட்டியில் அந்த மூட்டைகளை கொண்டு சென்று தொரவலூர் குளத்தில் வீசிவிட்டு தப்பிச் சென்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் ரமேஷிடம் கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்தபோது கோவிந்தசாமியுடனான சொத்து பிரச்சினை காரணமாக அவர் இந்த கொடூரத்தை செய்திருப்பதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த கொடூர கொலைக்கு காரணம் ஒரு பெண்ணாக இருக்கலாம் என அரசல் புரசலாக தகவலும் போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ரமேஷிடம் தீவிரமாக விசாரணை செய்து வருகிறார்கள். மேலும் இந்த கொலையை ரமேஷ் தனியாக செய்தாரா அல்லது வேறு யாருக்கேனும் இதில் பங்கு இருக்கிறதா, உண்மையில் சொத்து பிரச்சினை தான் இந்த கொலைக்கான காரணமா என்பதெல்லாம் முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரியவரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.